விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்தார். அரைகுறையாக எந்த விவசாயிக்கும் பலனளிக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது பச்சை துரோகம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேனை தடவி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது வராத ரிசர்வ் வங்கி விதிமுறைகள், மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது மட்டும் எங்கே இருந்து திடுது என குதித்து வருகின்றன. இது நிர்வாக திறமையின்மையா, இல்லை திட்டமிட்ட ஏமாற்று வேலையா? இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் நடைமுறைகளின்படிதான் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் அண்மையில் விளக்கம் சொல்லியிருக்கிறார். கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளவாறு ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் என்பது கடந்த வருடம் 28/11/2025 அன்றே வழங்கப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டுதலை முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னர் தான் 16/4/2026 அன்று தாவேக வெளியிட்ட அறிக்கையில் 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆகவே தெளிவாக தெரிந்து கொண்டே வாக்குறுதியை தந்து வாக்கு அறுவடை முடிந்ததும் இப்போது ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி மறுப்பது விவசாயிகளை முற்றிலும் ஏமாற்றுவதாகும். எனவே தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதிப்படி இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிட வேண்டும். பொய்யான வாக்குறுதியை விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டிவிட்டு இப்போது அரைகுறையாக எந்த விவசாயிக்கும் பலனளிக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பது சொல்வது விவசாய பெருங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என்று தற்பொழுது முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தற்பொழுது தாவேக அரசிற்கு வலியுறுத்தியிருப்பதும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்.